ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஓல்டு சாரீ யூஸ் பண்ணி ஈஸியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டோர்மேட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரக்கூடிய மழைக்காலத்துக்கு குட்டீஸ் உள்ள வீட்டுக்கு இந்த டோர்மேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் வந்து மேட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து குட்டீஸ் வந்து உட்காந்து படிக்க, ஸோ அந்த மாதிரி கீழே வந்து அந்த சில்னஸ் வந்து அவங்களுக்கு ஏறாமல் இருக்கிறதுக்காக ஸோ இதை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் மஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை டோர்மேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதோட மீதி சாரீ வச்சுருக்கேன். அதுதான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். என்ன அளவு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உயரம் வந்து 13.5 இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நீளம் வந்து 2 மீட்டர் அளவுக்கு இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீ யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது என்ன வீடியோனா ஸ்க்ரீன் வீடியோ போட்டிருப்பேன். விண்டோவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா நான் வந்து ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு தைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா. இப்போ நம்ம வந்து கீழே கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு திக்கான கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதில் வந்து 4 பீஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன சைஸ்க்கு நம்ம நறுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம சாரியில் 13.5 இன்ச் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். அதனால் இது வந்து ஒரு 14 இன்ச்சுக்கு இது போல் மார்க் பண்ணிட்டு வரணும். அந்த கார்னர்லேருந்து நீங்கள் வந்து இன்ச் டேப் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் வந்து 14 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதில் வந்து அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பெரிய ரவுண்ட் கிடைக்கும். நான் வந்து இப்போ வந்து பெரிய சைஸில் மேட் பண்ணியிருக்கேன். அதாவது பசங்க எல்லாமே உட்காந்து எழுத படிக்க அந்த அளவுக்கு. நீங்கள் வந்து இதையே வந்து சின்னதாக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 இன்ச் 11 இன்ச் அந்த மாதிரி சாரியில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு சின்னதாக கிடைக்கும். இப்போ ஃபுல்லாகவுமே கட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திறந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு ரவுண்டு வந்து கிடச்சிருக்கும், பெரிய ரவுண்டு. நான் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெட்ஷீட் கிளாத் கொடுத்துருக்கேன், நல்லா திக்கான பெட்ஷீட். இந்த மாதிரி நம்ம கீழே கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும் அந்த மேட் வந்து. இப்போ இந்த துணியை வந்து இது கூட எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சாரியில் நறுக்கி இருக்கிறதுனால ஒரு ஓரம் தச்சே இருக்குது. இது இப்படி இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி பின் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் அப்படியே ஃப்ளீட் எடுத்துக்கிட்டே வர வேண்டியது தான். உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாகவுமே நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்து பின் பண்ணிக்கணும். மேலே மட்டும் பின் பண்ணிக்கிட்டால் கூட போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து இந்த ஷேஃப்க்கு நம்ம பின் பண்ணிக்கலாம். மேலே வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளீட் வந்து நெருக்கமாக வரும், கீழே வந்து இது போல் விரிவாக வரும். அப்போ வந்து பார்க்க நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இது போல் நீங்கள் மடித்து வச்சுக்கிட்டே இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே மடித்து வச்சுக்கிட்டே வரணும். உங்களுக்கு 2 மீட்டர் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் 2-3 முறை நான் வந்து உங்களுக்கு மடித்து வச்சு காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ நான் வந்து மேலே எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து சைனிங் கிளாத்து தான். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கிறது வந்து இந்த கீழே வந்து கொடுத்துருக்கிறது நல்ல திக்கான ஒரு காட்டன் பெட்ஷீட். ஸோ அதனால் வந்து ஈரங்களை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணோம், வலிக்கு எதுவுமே விடாது. இப்போ நான் வந்து மேக்ஸிமம் பின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து இது போலவே பின் பண்ணணும். சென்டரில் நமக்கு கொஞ்சோண்டு ஓப்பன் இந்த மாதிரி இருக்கும், கிளாத் இல்லாமல். அது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸோ அந்த இடத்துல இது போல் பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓரம் வந்து ஃபினிஷிங்காக இருக்கணும் இல்லையா, அதனால் மடிச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட வேண்டியதுதான். நல்லா அழகாக சக்கரம் மாதிரி ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு வந்து மேட் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஃபுல்லாகவும் பின் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியே இந்த இடத்துலையும் இது போல் அந்த ஒரு ஃப்ளீட்டுக்குமே உங்களால் முடிஞ்சால் பின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மேலே தைச்சிட்டு கூட வந்துட்டு நம்ம இதை வந்து சரி பண்ணி தைச்சிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும் போதே அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரவுண்டை முடிச்சிடலாம். இங்கே வந்து தையல் போட்டு முடிச்சிடலாம். நம்ம எப்படி ஃப்ளீட் வச்சோமோ அதே மாதிரியே அப்படியே ரவுண்டு ஷேஃப்க்கு வந்து தையல் போட்டுருங்க.
இப்போ இருக்கிற மழைக்காலத்துக்கு டைல்ஸ் எல்லாமே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். குட்டீஸ் வந்து உட்காந்து படிக்கும்போது, சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சில்லுப்பு வந்து அவங்களுக்கு ஏறாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மெயினாக இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் தச்சிட்டு வரும்போதே ஒவ்வொரு பின்னாக கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பின்னை விட்டுட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ரவுண்ட் ஷேப்பில். ஃப்ளீட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் அந்த மடிப்பை மட்டும் பார்த்து அதில் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ தச்சிட்டு வந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இது போலவே இன்னும் 2 இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம இதில் இருக்கிற இந்த பின் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த பின் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம தையல் போட்டு வச்சதுனால இந்த பின்னெல்லாம் கழட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம திரும்ப பின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து அந்த மடிப்பு மேலே நம்ம வந்து அப்படியே பிடிச்சி தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதையுமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வெளில எடுத்துடலாம். இப்போ 2 தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஓரத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து மேலே வந்து ஃப்ளீட் வந்து கிட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த இடம் வரும்போது இது போல் கொஞ்சமாக லைட்டாக தான் நமக்கு வந்து ஃப்ளீட் கிடைக்கும். அந்த ரவுண்டு ஷேப் வச்சு தைக்கும்போது இது போல் ஃபுல் ரவுண்டுமே நம்ம வந்து தைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பின் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம வந்து ஒன்று ஒன்றா வச்சு தைக்கும் போதே நமக்கு வந்து அந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு நல்ல படிமானமாக இருக்கும் அந்த ஃப்ளீட் எல்லாமே தூக்கிக்கிட்டு இல்லாமல். அவ்வளோதான். நான் வந்து ஒரு 4 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரவுண்டை வந்து நம்ம கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வச்சுட்டு சேம் கிளாத்லேயே சென்டரில் வைக்கிறத விட நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் லுக் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த பிங்க் கலரில் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே கொஞ்சம் வேஸ்ட் கிளாத் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது போல் வச்சுட்டு நம்ம இதை கவர் பண்ணலாம். ஸோ உள்ளுக்குள்ளே இந்த கிளாத் ஒன்று இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு தான் நான் வந்து இந்த பிங்க் கலர் கிளாத் வந்து இது மேலே வைக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ ஃபுல்லாக அந்த ரவுண்டையுமே நான் வந்து பின் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரவுண்டை தைச்சிட்டே வரும்போது ஒவ்வொரு பின்னாக கழட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டு கிளாத்தை வந்து இப்போ நம்மளுக்கு பிசுரோடு தான் நம்ம வந்து தைக்கிறோம். இதை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதை எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். எங்கே நம்ம ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல வந்து முடிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அந்த சேரீலிருந்து ஒரு ஓரம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அகலம் இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இது மேலே வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வச்சு அட்டாச் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கெட்ட பக்கம் இருக்கு இல்லையா, தப்பான பக்கம், அதை வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது போல் மடிச்சிட்டு ஓரத்தை மடிச்சிட்டு வச்சுக்கோங்க. அந்த தையலுக்கு கொஞ்சம் மேலே வச்சு தைங்க. அப்போ தான் வந்து அந்த தையல் வந்து மறையும். வச்சுட்டு ஸோ இது போல் அப்படியே ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வாங்க. அதாவது அந்த தப்பான பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சு நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டே அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவும் அப்படியே ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வந்துடுங்க. எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் அப்படியே முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுடலாம். நமக்கு வந்து ஒரு ஃப்ரில்லும் வந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த பிசுறுமே தெரியாமல் மறைஞ்சிரும். ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அழகான ஒரு டோர்மேட் வந்து ரெடி ஆகிடுச்சி.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்ககிட்ட இருக்க யூஸ்லெஸ்ஸான ஓல்டு சாரீல இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஒரு சக்கரம் மாதிரி ஒரு ஃப்ளவர் லுக்கில். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணுறதுல ஐடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.